ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு வெப்சைட், சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அதிகமாக ஹை ஏர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம பாசிட் பேயில் வந்து ஃபியோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கும். ஸோ அந்த காயினை தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அதை எப்படி கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்ஸாகவும் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பாசிட் பேயில் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான வெப்சைட். ஒரு நாள் வெயிட் பண்ணணும், 2 நாள் வெயிட் பண்ணணும் வித்ட்ராவலுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பாசிட் பேயில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அருமையான வெப்சைட். இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் லைவ் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும். ட்ரஸ்டடாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அனைவரும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு. ஸோ அதை வந்து இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு முன்னாடி ஷோ ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ். இது கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில பேஜஸ் லோட் ஆகும், ஆனால் வந்துடும் உங்களுக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனால் ரிஜிஸ்டர் சில பேருக்கு ஓகே ஆகிரும் உடனே. இந்த வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க, 2வது வந்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க, 3வது வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கு கீழே வந்து ரீகேப்ஸாவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஐ ஆம் நாட் ரோபோட் சொல்லிட்டு. அதை வந்து பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா சில நேரம் வந்து இமேஜ் கேட்பாங்க. அந்த இமேஜ் கரெக்டான இமேஜை டிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ சில நேரம் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஹெட் ஸ்டார்டர் கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஹெட் ஸ்டார்டர் நான் கொடுக்கல. நான் வந்து லாக்கிங் போகிறேன். மேலே லாக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் லாக்கிங் கொடுக்குறேன். லாக்கிங் கொடுத்தா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு வந்து பாஸ்வேர்டு இமெயில் ஐடியும் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஷோ ஆகுது. இப்போ என்னுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஷோ ஆகுது. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, ஐ ஆம் நாட் ரோபோட்டை. கீழே லாக்கிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். பேஜ் லோட் ஆகிட்டு நம்மளோட டாஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட ஹோம் பேஜ். இதான் நம்மளோட டாஷ்போர்டு. மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, டாஷ்போர்டுக்கான பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மேனுவல் பாசிட் தான். ஸோ அது வந்து 3வது இடத்துல இருக்குது. இதான் மேனுவல் பாசிட்னு சொல்கிறது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகும். ஸோ வந்து இது ப்ரௌசரில் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஐபி அட்ரஸில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக இந்த லோட் ஆகி வருது அப்படின்னா, மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஐடியில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவல் பாசிட் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பேஜ் இது தான். ஸோ இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரெடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 மினிட்ஸ் அதுக்கு கீழே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேப்ஸாவுக்கும் வந்து இவ்வளோ சதோசி கொடுக்குறாங்க. அதாவது 20,000 சதோசி கொடுக்குறாங்க. 2 லட்சம் சதோசி கொடுக்குறாங்க. ஸோ இதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற பேஜ். இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சில ஆட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இண்ட் மார்க் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் லோட் ஆகி தான் வரும். ஸோ எதனால் நமக்கு வந்து இதில் இன்கம் தராங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேப்ஸாவுக்கு மட்டும் இல்லை, அதில் வரக்கூடிய அந்த விளம்பரங்கள் மூலமாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு நமக்கு இன்கம் தராங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த ஆடெல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகுது. லோட் ஆனால் நீங்கள் சும்மா பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஒர்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே கீழே வந்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இதை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் பாருங்கள்,
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் கிளிக் ஆன் த ஆன்டிபோட் லிங்க் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆர்டரை வந்து நீங்கள் வந்து சரியாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கீழே கொடுத்துருக்க ஆர்டரில் சூஸ் பண்ணணும். இப்போ 9 எங்கே இருக்குது? இப்போ இருக்குது. கீழே வந்து 9 ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்த இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். கீழே லோட் ஆச்சுன்னா நம்ம பேக் வந்துக்க வேண்டியதான். ஸோ அந்த 9 வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, சரி. செகண்ட் வந்து 3 இருக்குது. 3 வந்து இங்கே வந்து 3 தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதை கிளிக் பண்ணணும். அது வந்து லோடு வந்து பேஜ் ஆகி போகிறனால கொஞ்சம் நம்ம கவனமாக பண்ணணும். அடுத்து 2 இருக்குது. 2 எங்கே இருக்கோ 2வை கொடுக்க வேண்டியதான். ஸோ ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஐ ஆம் நாட் ரோபோட் வந்து கிளிக் பண்ணணும். பாக்ஸ் வந்து இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செலக்ட் ஆல் இமேஜஸ் வித் டாக்ஸிஸ். இல்லை டாக்ஸி எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ டாக்ஸி இங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். 3 இடத்துல டாக்ஸி இருக்குது. ஸோ அதை கீழே வெரிஃபை பண்ணோம்னா ஐ ஆம் நாட் ரோபோட் வந்து டிக் ஆயிரும். அப்படியே கீழே வந்தோம்னா இந்த ஆடு ஃபுல்லாக விசுவல் ஆகும். ஸோ அந்த ஆடு மூலமாக தான் நமக்கு இன்கம் தராங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கலெக்ட் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். சில நேரம் லோடு வந்து ஓகே ஆகும். ஸோ வெயிட் பண்ணணும். இந்த நம்ம பண்ண ஃபஸ்ட்டு கேப்ஸாவுக்கு இன்கம் வந்து நமக்கு வாலெட்டுக்கு ஆட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 2 லட்சம் காயின் காஸ்பின் ஆடட் யுவர் பேலன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம டாஷ்போர்டில் பார்ப்போம். டாஷ்போர்டு எங்கன்னா நம்ம அந்த 3 கார்னர் இருக்குல்ல, அந்த 3 கார்னரில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா மேனுவல் பாசிட் இருக்குது. அதுதான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம அது வேண்டாம். நமக்கு டாஷ்போர்டை போய் கிளிக் பண்ணுவோம். டாஷ்போர்டை கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ ஒர்க் பண்ண அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கானு. இதோ இதான் பேலன்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்திருக்கு. 2 லட்சம் காயின் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு பேலன்ஸில். இப்போ இந்த ஒரு கேப்ஷா எடுத்ததை நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா வித்ட்ராவல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் மெத்தட் வந்து பேயோராவில் மட்டும்தான் வித்ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது பேயோரா வந்து 7x பே அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காயின் வந்து 7% தராங்க. மற்றதுலாம் ஒரு காயினுக்கு 1% தான் கொடுப்பாங்க. இதில் ஒரு காயினுக்கு வந்து 7% தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு 7 மடங்கு அதோட இன்கம் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் அமௌண்ட் வந்து. கீழே வந்து நம்மளுடைய பாசிட் பே வேலெட் அட்ரஸ் கொடுக்கணும். அதாவது நம்ம இமெயில் ஐடி பாசிட் பேயில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியை இங்கே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பாசிட் பேட்டில் வந்து டெபாசிட்டில் வந்து நம்ம பேயோராவோட அட்ரஸை வந்து கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்தோம்னா கீழே வித்ட்ரான்னு வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகிட்டு நம்ம பாசிட் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து 1,40,000 14 லட்சம் சதோசி ஹாஸ்பின் ஆடட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பார்த்துக்குங்க. இப்போ 7 மடங்காக வந்து நமக்கு வந்து வித்ட்ராவுக்கு 2 லட்சம் வந்து இப்போ 14 லட்சமாக இருக்குது. பார்த்துக்குங்க. ஸோ வந்து நமக்கு வந்து 7 மடங்காக வந்து சதோசி வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பெரிய ஹை இயர்னிங் தான். ஓகேங்களா? ஒரு கேப்ஸாக்க இவ்வளோ இன்கம் தராங்க. ஸோ இது அருமையான வெப்சைட். ஸோ வாங்க பார்ப்போம். நம்ம பாசிட் பேயில் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இதுதான் என்னுடைய பாசிட் பே அக்கௌண்ட்.
இது வரைக்கும் யாரும் பாசிட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது பாசிட் பே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் என்னுடைய பாசிட் பே அக்கௌண்ட். இந்த இருக்குது எல்லா காயினுடைய வாலெட்டும் இதில் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணனால எனக்கு வந்து மறுபடியும் இது கேட்குறாங்க, லாக்கிங் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் கலெக்டான இமேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஏரோப்ளேன் கேட்டிருக்காங்க. எங்கெங்கே ஏரோப்ளேன் இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கிறேன். 3 இடத்துல இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணுறேன். டிக் ஆயிடுச்சு. சைன்இன் கொடுக்குறேன். யூசர் கோடு வந்துருச்சு. எனக்கு இதான் டாஸ்க் கோடுன்னு சொல்லக்கூடியது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய வாலெட்டில் உள்ள அனைத்துமே இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ட்ரோன் தான் இப்போ நம்ம வந்து பேயோராவில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேயோரா அக்கௌண்ட்டு இந்த இருக்குது. இதுதான் பேயோராவில் இப்போ ஒர்க் பண்ணது. அதில் வந்து இந்த ஆடாக இருக்குது. கீழே ஆடான அந்த அமௌண்ட்டுக்கு டயத்தை பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து வித்ட்ராவல் வந்துருக்கு பாருங்கள். மேடு ஃபேவரா ரிவார்டு இந்த கிடத்திருக்கு. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ ஒரு கேப்ஸாக்கான இன்கம்மை இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. லைவாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு அருமையான வெப்சைட்.